Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் அனைத்து சுற்றுலா தலங்களும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரபு இணைந்திருக்கிறார். பிரபு, மிக கனமழை பெய்து வருவதன் காரணமாக அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டிருக்கிறது. இதனால் வியாபாரிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? மழையிலிருந்து பொதுமக்களை காப்பாற்றுவதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகை, கூடலூர், பந்தலூர், அவலாஞ்சி, குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே காற்றுடன் கூடிய மழையானது பெய்து வருகிறது. இதில் குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் அவலாஞ்சியில் 118 மில்லிமீட்டர் மழையும், அதே போல நடுவட்டம் பகுதியில் 73 மில்லிமீட்டர் மழையும், கூடலூர், மேல்கூடலூர், தேவாலா, ஓவெளி உள்ளிட்ட பகுதிகளில் 53 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ள நிலையில் மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 735 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. இதனிடையே தொடர்ந்து கடந்த சில நாட்களாகவே உதகையில் மழை பெய்து வரும் நிலையில் உள்ளூர் மக்கள் மற்றும் உதகைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் இயல்பு வாழ்க்கையானது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று வார விடுமுறை நாட்களை ஒட்டி உதகைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்துள்ள நிலையில் மேலும் உதகைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள தொட்டபெட்டா, பைன் ஃபாரஸ்ட், அப்புறம் 8வது மைல், அதாவது ட்ரீ பார்க் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டு சுற்றுலா பயணிகள் அங்கு செல்லக்கூடாது என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். இதனிடையே உதகையில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் உள்ளூர் மக்கள் மற்றும் உதகைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மரத்தின் அடியில் நிற்கவோ அல்லது புகைப்படங்கள் எடுக்கவோ தங்கள் வாகனங்களை நிறுத்தவோ வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே போல நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக சிறு சிறு ஆறுகள் மற்றும் நீரோடைகளில் வெள்ளப்பெருக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள முக்கிய நீர்பிடிப்பு அணைகளான 13 அணைகளிலும் அதாவது நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. இதனிடையே தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் 283 இடங்கள் அபாயகரமான பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அப்பகுதியில் வருவாய்த்துறை மூலம் கண்காணிக்கப்பட்டு அவ்வப்போது ஏற்படும் மண் சரிவுகள் மற்றும் மரங்கள் விழுதால் அதனை அப்புறப்படுத்தும் பணியில் அதிகாரிகள் தீவிரமாக செயல்பட வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முழுமையான கள நிலவரங்களுக்கு நன்றி பிரபு.